சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். புதின் வீடு மீது யுக்ரைன் படைகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்திக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆனால் இது ரஷ்யாவினுடைய வழக்கமான பொய் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் புதின் வீடு குறிவைக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் கவலை அளிப்பதாகவும் அமைதியை அடைய சாத்தியமான வழி பேச்சுவார்த்தை தான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு கார்கே. உக்ரைன் ரஷ்யா இடையிலான இந்த போரானது 3 ஆண்டுகளை எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எப்போது முடியும், எங்கே முடிப்பது அப்படின்னு தெரியாம 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையை அடிக்கடி நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய செய்தி அப்படின்றது 91 ட்ரோன்கள் அனுப்பப்பட்டு அந்த ட்ரோன்கள்லாம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புதினுடைய இல்லத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கே ஒரு பெரிய தாக்குதல் புதினை கொள்வதற்கான சதி திட்டத்தோடு உக்ரைன் நடத்தியதாக ரஷ்யா சொல்லுகிறது. ஆனால் இதை மறுக்கிறது உக்ரைன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உக்ரைன் நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எங்கே அப்படின்றத கேட்கிறாங்க. ஆதாரங்கள் இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்றாங்க. இன்னொன்று, இதே போன்ற தாக்குதல்கள் இதற்கு முன்பும் நடந்திருக்கிறது. எங்கே அப்படின்னா, ரஷ்யாவின் மிக முக்கிய பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கிறது. கிரெம்ளின் மாளிகை அருகே, அதாவது ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய அந்த கட்டிடமான கிரெம்ளின் மாளிகை, இதுதான் அவங்களுடைய அரசு அலுவல் சார்ந்த கட்டிடம். அங்கேயே தாக்குதல் நடந்திருக்கிறது. இன்னொன்று, இவங்கெல்லாம் ஃப்ளைட்டை வச்சிருந்த இடத்துக்கு அது இன்னொரு திசையில் இருந்தது. 6000 கிலோமீட்டர் தாண்டி போய் உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ உக்ரைன் தாக்குதல் நடத்தாத நாடு இல்லை. ஆனால் இப்போ தாக்குதல் நடத்தியிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் சாத்தியமான சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, 15 ஆண்டுகளுக்கு நீங்கள் நேட்டோவில் சேர வேண்டாம்ட்டீங்க, சரி அட்லாஸ் ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த 15 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பேசி அங்கே ஒரு சாத்தியமான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கப்போ இங்கே ஒரு தாக்குதல் நடத்துது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோமா, அதுவும் 91 ட்ரோன்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இது ரஷ்யா வழக்கமாக சொல்லி வரக்கூடிய பொய். ஏன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க, திரும்பவும் அவர்கள் தாக்குதலை தொடருவாங்க. அதுதான் அவங்களுடைய யுக்தி அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லுகிறார். ஆனால் ஜெலன்ஸ்கி இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்பாக போரை விரும்பக்கூடிய நாடு ரஷ்யா அப்படின்ற விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார். போர் மனிதர் அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். ஸோ அதுக்கான பதிலடி தான் இந்த தாக்குதலா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு புறம் இருக்கப்போ, இந்த தாக்குதல் நடத்தினது உண்மையிலே உக்ரைனா இல்லை ரஷ்யாவா, இல்லை இந்த பேச்சுவார்த்தைகள் பிடிக்காம யார் செஞ்சது அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல இது சமாதான நடவடிக்கையை நோக்கி செல்லணும். எந்த இடம் அப்படின்னு தெரியாம இந்த போர் முடிவிலியாக சென்று கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.